எள்ளுக்குள்ளே என்ன போல இருந்தோம் சிலகாலம் உன்னாக்கு என்னை இன்னும் பிரிஞ்சு கங்கம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. என்னது? அழக்கூடாது, அழக்கூடாது. வரட்டுமா? வரேன் வரேன் வரேன். ஐயா, டீ சாப்பிடுங்க. ஏன்பா, இன்னைக்கு தானே அனாமிக்கா ஊர்ல இருந்து வரணும்? ஆமையா, இன்னும் காணுமே. 10 நாள் அவ இல்லாதது வீடே என்னவோ போல இருக்கு. லக்கேஜ் எடுத்துக்கோ. சரிம்மா. அப்பா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன். ஆமா, உன் டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓ, ஃபேண்டாஸ்டிக். குட். அம்மா, என்ன இப்படி ஒரேடியா அழைச்சு போயிட்ட? ரொம்ப அலைச்சலா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா, இந்த ட்ரிப் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? என் வாழ்க்கையில பல புதிய மனிதர்கள், பல புதிய அனுபவங்கள். அப்படி என்னம்மா புதிய அனுபவம்? நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மக்களை நான் அங்க பார்த்தேன்பா. ஆமா, முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன, முன்னேறிட போறாங்களாக்கும். அந்த ஆதிவாசிகளுக்கு படிப்பு இல்ல, சோறு இல்ல, அடிமைகளை விட கேவலமா நடத்தப்படுறாங்க. நாகரிக அடைஞ்ச நம்ம மத்தியில இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு அவமானமா இல்லையா? எனக்கு அவமானமா இல்ல. உங்க வாழ்க்கையில தேனும் பாலும் ஓடுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நான் ஓட்டு வாங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது ஏதோ குற்றம் செஞ்சுட்டாரு ஒரு ஃபீலிங். நம்மால ஃபீல் பண்ணத்தாமா முடியும், வேற என்ன செய்ய முடியும்? என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன்ப்பா. I have to do something. அந்த ஆதிவாசி பெண்கள் பத்தியும் அவங்க அடிமைத்தனத்தை பத்தியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆதிவாசி பெண்களை விட நகரவாசி பெண்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதா உன் நினைப்போ? இல்லையா பின்ன? நகரத்துல பல கணவன்மார்கள் ஆதிவாசி கணவன்மார்களாகத்தான் இருக்காங்க. 3வது வீட்டு IAS ஆபீசர் ராஜாங்கம் தண்ணிய போட்டுட்டு வந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிற அடி வலையப்பட்டி தவுல் மாதிரி 4 தெருவுக்கு கேக்குது.